மக்களே இந்த வீட்டுக்குள்ளதான் கொத்து கொத்தா கப்பீஸ ஒளிச்சு வச்சிருக்காங்க. மொத்தத்தையும் இன்னைக்கு ஆட்டைய போட போறோம். வீடு வந்து வெளியே போற வரைக்கும் எவனும் வரக்கூடாதா முருகா? உள்ள வந்தவனே உங்க வீட்டு நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே. என்னதானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போயிடணும். பொல்ல நடந்து உள்ள வந்து பார்த்தா ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? உள்ள வந்து பார்த்தா ஆல்ரெடி ஒரு திருட்டு பையன் இருக்கா மக்களே. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் கூடயே கூட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லா கப்பீஸையும் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. எப்படியாவது நம்ம வீட்டுல இருந்து எப்படி திருடினானுங்க அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம திருடியே ஆகணும் மக்களே. உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா காய்ஸ், இது நம்மளோட 100வது திருட்டு. எப்படியாவது 100 கட்பீஸை திருடி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பால போட்டு எடுத்தோம் பாருங்க. பார்க்கவே பல அவ்வளவு அழகா இருக்கு. கண்டிப்பா இதுல 100 கட்பீஸ் இருக்கு. இங்க பாருங்க, எண்ணி கூட பாருங்க மக்களே, அவ்வளவு கட்பீஸ் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லா கட்பீஸ் தான், எல்லா கலர்லயுமே இருக்கு மீன். கொஞ்சம் கொஞ்சமா நானும் அந்த திருட்டு பையனும் சேர்ந்து எல்லாத்தையும் பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுலயும் பார்த்து எடுக்கிற மக்களே, கலர்ஃபுல்லா இருக்கணும். எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால ரெட் கலரா தேடுறோம். சத்தம் போடாதயா. நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். மக்களே, எப்படியாவது நம்ம ஃப்ரெண்டோட உதவியோட இந்த கட்பீஸ் எல்லாத்தையும் திருடி நம்ம கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய பணக்காரன் ஆக போறோம் மக்களே. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கட்பீஸ். எல்லாமே டக்கரான கலர் மக்களே. கலரா மட்டும்தான் பொறுக்கி எடுக்கிறோம். கண்டிப்பா நம்ம அக்வேரியம் வைக்க போறோம். சத்தம் போடாதீங்க மக்களே. இன்னைக்கு நல்ல வேட்டை.